ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா, கோபி சமையல். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது புரட்டாசி படையல். அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளுக்கு படைக்கக்கூடிய நிவேதனம் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காயிட்டும். காஞ்சோன்னையும் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டும் சேர்த்து 1/2 டீஸ்பூன். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பொல்லங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சுக்கலாம். பொல்லங்காய்க்கு எப்போவுமே தண்ணி சேர்த்தணும் கொஞ்சமாக. ஆனால் புடலங்காயில் நீர் சத்து அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. நல்லா வேகட்டும் காய். இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். பொல்லங்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதையே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். புரட்டாசி படையல் புடலங்காய் ரெடி. நம்ம எடுத்துருக்கிற பொரியல் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் பொரியல். கொத்தவரங்காய் எப்போவுமே என்னென்னா தண்ணியில் வேக வச்சு பண்ணணும்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கிறேன். வேக வச்சுட்டு வடிச்சிட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு. இதுக்கு நம்ம கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொத்தவரங்காய் வேக வச்சுருக்கிறோம், அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஆல்ரெடி வெந்ததுனால ரொம்ப நேரம் தேவையில்லை. இந்த தண்ணி மட்டும் நல்லா வற்றினா போதும். கொத்தவரங்காய் வேகிறப்பவே நம்ம உப்பு சேர்த்தும் வேக வச்சுக்கலாம். வெந்ததுக்கப்புறமும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வெந்ததுனால ஈஸியாக அந்த சால்ட்டை அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் நான் வெந்ததுக்கப்புறம் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ 1 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். 1 நிமிஷத்தில் தண்ணி ட்ரை ஆகிடும். கொத்தவரங்காய் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு 1/4 டீஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக பெருங்காயம். இது நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம அவரைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் நல்லா பரட்டி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவரைக்காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை. இப்போ நம்ம பூசணிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு என்னென்னா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம். அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துட்டோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காமல். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். இதையும் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இதை 1 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுட்டோம். அதாவது தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ பூசணிக்காய் ரெடி ஆகிடுச்சு. எடுத்துக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு 1/4 டீஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய், நம்ம கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, இதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வாழைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு மூடி வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். வாழைக்காய் ரெடி ஆயாச்சு. தண்ணியும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். புரட்டாசி படையல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம்.